ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் பஜ்ஜி மாவு போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னெல்லாம்ட்டு வெங்காய பஜ்ஜி போடலான்ட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இது முடிஞ்சு குட்டி குட்டியாக வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அதே அதே சின்ன சின்னதாக பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடலான்ட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஃபோர்க்கு வச்சு இப்படி மசாலா எல்லாம் பட்டர் பண்ணி இப்படி குத்தி வச்சிருக்கிறேன். அது முடிஞ்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போண்டாவுக்கு. அது முடிஞ்சு இதான் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல என்னெல்லாம் சேர்த்துருக்கிறேன்னு கடலை மாவு, சோடா பொடி, தேவையான அளவு உப்பு, மிளகா பொடி, அப்புறம் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவு புளிக்கிறதுக்கு வேண்டி வச்சிருக்கிறேன். புளிச்சதுக்கு அப்புறமா போண்டை போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இத்தனை ஒரு 1/2 லிட்டர் ஆயில் வாங்கி எடுத்துக்கிறேன். மிஸ்டர் கோல்டு கடலைன்னா அதை வாங்கி கட் பண்ணி அதில் அப்படியே சேர்த்துடலாம். வாங்க சேர்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லாவே சூடாற வர வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா வெங்காயத்தை எடுத்து இல்லை உருளைக்கிழங்கு எது வேணும் முதல்ல அதை போட்டு பஜ்ஜியா சுட்டுக்கலாம். கை கழுவுறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா வச்சு ஊறிடுச்சு. பார்த்தப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. எண்ணெய் இங்க நல்லாவே கொதிக்க ஆயிடுச்சு. இங்க பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ சூடாயிடுச்சுன்னு. இதெல்லாம் ஒவ்வொன்றுல எடுத்து நம்ம போட்டுக்கலாம். முதல்ல ஆனியன் கட் பண்ணது போட்டுக்கலாம். நல்லா இங்கிட்டு இங்கிட்டு பெரட்டி போட்டு பாத்தீங்களா எவ்வளவு சவுண்டா வருது பாத்தீங்களா. என்ன போட்டதுமே எப்படி மேல மிதங்கிட்டு வருது பாருங்க. என் பையன் நிக்கிறேன்ட்டு இங்க பாருங்க. அவ எடுத்து எடுத்து போட நான் ஒவ்வொன்னா அப்படி போடுறேன். எண்ணெய் அதிகம் ஊத்தினாதான் நமக்கு நல்ல கிருச்சியா நிறைய எடுக்க முடியும். ஏன்னா கொஞ்சமா ஊத்தினீங்கன்னா சீக்கிரமாவே எண்ணெய் காலி ஆயிரும். பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்குன்னு. கோல்டன் கலர் வர்ற மாதிரி சூப்பரா இருக்குது. ஏன்னா என்கிட்ட எண்ணெய் வடிக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் எதுவும் இல்லை. அதுக்கு ஸ்டோர் பண்ற பொருளோடும் இல்லை. அப்ப இருக்கிறத வச்சா போதும்ட்டு இங்கிட்ட ஒரு பிளேட்ல எண்ணெய் வடிக்கிறதுக்கு பேப்பர் வச்சு வச்சிருக்கிறேன். எண்ணெயெல்லாம் அதுல சாப்பிட்டுன்ட்டு பாருங்க எப்படி வருது பாருங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எண்ணெய் வடிய விட்டு எடுத்துக்கலாம். பேப்பர்ல இங்கிட்டு மாத்தி வைக்கலாம் எண்ணெய் வடிக்கிட்டோன்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துட்டு இது வெங்காய பக்கோடா சொல்லலாம், இல்ல வெங்காய பஜ்ஜின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பயங்கர மழையா இருக்குது. மழையில நல்ல இயற்கையா நல்ல காத்து இருக்குது. சரி ஏதாச்சும் ஒண்ணு சுட சுட சாப்பிடலாமே சொல்லிட்டு கொஞ்சம் மாவு இருந்துச்சு, அதனால இது போடுறாங்க. ஏன்னா பசங்களுக்கு போட்டப்போ அன்னைக்கு சாப்பிட்டப்போ ரொம்பவே சாப்பிட்டாங்க. இது 2வது வாட்டி நான் போடுறது, அதனால சரின்ட்டு வீடியோ எடுக்கலாமேன்ட்டு போட்டுட்டு இருக்கிறேன். இனி கொஞ்சம் கூடி வெங்காயம் இருக்குது கட் பண்ணது, இதையும் போட்டுக்கலாம். அதுல அடுத்த பேட்ச் போட்டுருக்கலாங்க. அதுவும் நல்ல எண்ணெயில நல்ல விதமா போட்டிருக்கலாங்க. முதல்ல போட்டப்போ எண்ணெய் நிறைய அதிகமா இருந்துச்சு, வேகம் எல்லாமே பிசு பிசுன்னு வந்துருச்சுது. இப்ப பாருங்க அந்த எண்ணெய் கம்மியாயிடுச்சு. அதனால நம்ம எவ்வளவு தூரம் எண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு டேஸ்டாவே கிடைக்கும். ஹெல்தியா தான் வாங்கியிருக்கேன், கடலைல தான் வாங்கி எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா. ஆயிலும் கூட சேர்த்துல கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம டேஸ்டா பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்தியா பண்ணி கொடுக்கணும். கடையில வாங்காம வீட்லயே பண்ணலான்ட்டு தான் இது பண்றேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா கொடுக்கணும்ல, அதனாலதான். உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால சூடா இருக்கு கவி. இதை அடுத்து பாக்கி மாவு இருக்குது, இதுல
குட்டி குட்டியா வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பத்தலைன்னா வெங்காயம் இன்னும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது சுட சுட 2-3 பீஸ் காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ருசியா இருந்துச்சு. அதுவும் எண்ணெயில் போட்டு வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றது, சுட சுட சாப்பிட்றதும் நல்ல வித்தியாசமா இருக்குது. நானும் என் பையனும் சாப்பிட்டோம். குட்டி பையனுக்கு 2 எடுத்துட்டு அங்கே டிவிக்கு முன்னால் உட்கார வச்சிருக்கிறேன். எண்ணெய் சூடாகவே தான் இருக்குது. பார்த்துட்டு போட்டுக்கலாம். பக்கத்துலேயே தண்ணி வச்சோம்னா நம்ம தேவையான மாவு பரட்டிக்கப்புறம் கை கழுவிக்கலாம். இங்கே வெங்காயம் போண்டா போட்டோம் குட்டி குட்டியா. நல்ல கிரிப்சியா நல்ல சூப்பரா மொறுன்னு அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குது. வெங்காயம் போண்டா பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணியாச்சு. கொஞ்சம் மாவில் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி குட்டி குட்டியாக போண்டாவா பண்ணணும்னு நினச்சேன். பெருசு பெருசாக வந்துருச்சு. பண்ணி வச்சிருக்கிறேன். செம்மையா இருக்குது. மிச்சமெல்லாம் பசங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாங்க. நானும் சுட சுட நானும் சாப்பிட்டேன். மீதி இவ்வளோதான் இருக்குது. தேங்க்யூ.